ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் ஒன்ஸ் அகைன் டு அவர் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சமச்சீர் பாடத்திட்டம் 6ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 எண்கள், அதன் கீழ் வரக்கூடிய 1.7 உள்ள செயலிகளின் வரிசை, இது பக்கம் 17 பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது, பேஜ் நம்பர் 17. இப்போ செயலிகளின் வரிசை அப்படின்னா என்ன? செயலிகள் அப்படின்னா என்ன? ஆப்பரேட்டர்ஸ். இப்போ ஒரு கணக்கை போடும் பொழுது அதில் பலவிதமான செயலிகள் உள்ளிருக்கும். அடைப்புக்குறிகள் இருக்கும், அடுக்குகள் இருக்கும், வகுத்தல் இருக்கும், பெருக்கல் இருக்கும், கூட்டல் இருக்கும், கழித்தல் இருக்கும். இவற்றை எந்த வரிசைப்படி, எந்த ஆர்டர் படி செய்ய வேண்டும் என்பதை விளக்குவதுதான் இன்றைக்கு இந்த பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இப்போ இந்த செயலிகளின் வரிசை விதிகள், சரி, இந்த ஆப்ரேஷன்ஸ், இந்த செயலிகளை எதுக்கடுத்து எதை செய்யணுன்றத ஈஸியாக நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்காக, ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக ஒரு சுருக்கமாக பிட்மாஸ் விதி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை தான் இந்த செயலிகளின் வரிசை விதிகள் பிட்மாஸ் விதி எனப்படும். மேலும் பிட்மாஸில் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக செல்ல வேண்டும். இப்போ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பிட்மாஸ் விதி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த விதியை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, பொதுவாக இது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாகத்தான் நம்ம என்ன செய்யணும், அந்த கணக்கு போடும்போது இந்த செயலிகளை பயன்படுத்தணும். இப்போ பிட்மாஸின் விரிவாக்கம் அதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பின்னா என்ன? பிராக்கெட்ஸ். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிராக்கெட்ஸ். பிராக்கெட்ஸ் என்பதின் முதல் எழுத்து தான் பி. இப்போ பிராக்கெட்ஸ்னால் என்ன? அடைப்பு குறிகள். அப்போ ஒரு கணக்கில் அந்த அடைப்பு குறிகளை நம்ம ஃபஸ்ட்டு நீக்கணும். அந்த அடைப்பு குறிகளுக்குள்ள மறுபடியும் அதற்குள்ளாக வகுத்தல், பெருக்கல், கூட்டல்லாம் கூட இருக்கலாம். அப்போ மறுபடியும் அதே ரூல்ஸை பயன்படுத்தி வகுத்தல் கடுத்தல் பெருக்கல், பெருக்கல் கடுத்து கூட்டல், கூட்டல் கடுத்து கழித்தல், அந்த ரூல்ஸை பயன்படுத்தி அந்த அடைப்பு குறிகளை நீக்கணும். அதுக்கடுத்து மற்ற செயலிக்கு வரணும். அடுத்து அடுக்குகள். அடுக்குகள்னால் என்ன? இண்டிசஸ். அதனால தான் ஐ கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது பற்றி பிறகு கற்பீர்கள். இப்போ இந்த 6ஆம் வகுப்பு லெவலில் உங்களுக்கு அடுக்குகள்லாம் அவ்வளோவா கணக்குகளில் வராது. அதனால் ஹையர் கிளாஸஸ் போகும்போது அதை பற்றி படிச்சுக்கலாம். இப்போதைக்கு அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஐனா இண்டிசஸ், அடுக்குகள். அடுத்த அடுக்குகளை நம்ம கிளியர் பண்ணணும் ஒரு கணக்கில். அதுக்கடுத்து வகுத்தல், டிவிஷன், அதான் அந்த டி. அதற்கடுத்து பெருக்கல், மல்டிப்ளிகேஷன், அதற்கான எழுத்து தான் அந்த எம். அதற்குரிய குறியும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அடிஷன். அடிஷன்னா என்ன? கூட்டல். அதுக்கடுத்து கடைசியாக தான் நம்ம என்ன செய்யணும்? கழித்தல், அதாவது சப்ட்ராக்ஷனை பண்ணணும். இதை தான் இந்த ஒவ்வொரு இதனுடைய முதல் எழுத்துக்களை வச்சு BIDMAS பிட்மாஸ் அப்படின்னு ஒரு ஞாபகம் வைப்பதற்கு எளிதான ஒரு அக்ரோனிம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு சுருக்கமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த விதிக்கு பேர் பிட்மாஸ் விதி. அப்போ இந்த மாதிரியான கணக்குகளை நம்ம போடும்போது இந்த விதியை நம்ம கட்டாயம் பின்பற்றணும். இப்போ இதுக்குரிய குறியலை பார்க்கலாம். அடைப்பு குறி இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்த அடுக்குகள், அதை பிறகு கற்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வகுத்தல். அந்த வகுத்தலுக்கான அந்த குறியும் வரலாம், அல்லது ஸ்லாஷ் ஒரு கோடும் வரலாம். ரெண்டுமே வகுத்தலை தான் குறிக்கும். பெருக்கல் உங்களுக்கே தெரியும், அதற்கான குறி. கூட்டல் மற்றும் கழித்தலுக்கான குறியீடுகள் உங்களுக்கு தெரியும். இப்போ இதன் அடிப்படையில் ஒரு கணக்கை நம்ம பார்க்கலாம், ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை. இப்போ எடுத்துக்காட்டு 1.10 சுருக்குக. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 24 + 2 × 8 வகுத்தல் 2 - 1. இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவில் அந்த பிராக்கெட்ஸோ அடுக்குக்குறியலோ வரலை. அதனால் அதுக்கடுத்து உள்ள செயலிகளை நம்ம வரிசையாக செய்யலாம். ஃபஸ்ட்டு வகுத்தல். 8 2ஆல் வகுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது? 4. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், தீர்வுக்கு அடுத்து அந்த கணக்கு தீர்வுன்னு போட்டு கணக்கை திரும்ப எழுதியிருக்கிறாங்க. 24 + 2 × 8 வகுத்தல் 2 - 1. நம்ம அந்த பிட்மாஸ் விதியில் அந்த பிராக்கெட்ஸும் இண்டிசஸும் இங்கே வரலை. அதனால் டிவிஷன், வகுத்தலை செய்வோம். இப்போ 8 2ஆல் வகுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 24 + 2
இன்ட்டு 8 2ஆல் வகுத்தா 4 மைனஸ் 1. அதுக்கடுத்து எந்த செயலியை நம்ம பயன்படுத்தணும்? இங்கே பக்கத்திலே விளக்கமும் கொடுத்துருக்காங்க. முதலில் வகுத்தல் செயல் செய்யப்பட்டது. இப்போ வகுத்தல் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம பெருக்கல் செய்யணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 24 + 2 × 4 8 மைனஸ் 1. அப்போ இரண்டாவதாக இன்ட்டு, அதாவது பெருக்கல் செயல் செய்யப்பட்டது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. அடுத்து என்னது? கூட்டல். இப்போ 24ஐயும் 8ஐயும் கூட்டியிருக்கிறாங்க. என்ன வந்திருக்கு? 32. அப்போ 32 மைனஸ் 1. இப்போ மூன்றாவதாக எந்த செயல் செய்யப்பட்டது? கூட்டல் செயல் செய்யப்பட்டது. கடைசியாக, அதாவது இறுதியாக அந்த 32லேருந்து 1 கழிச்சிருக்காங்க. அப்போ என்ன வருது? 31. இறுதியாக கழித்தல் செயல் செய்யப்பட்டது. இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டை பார்த்துருவோம், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ எடுத்துக்காட்டு 1.11 சுருக்குக. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 20 + நல்லா கவனிங்க, ப்ராக்கெட் வந்துருச்சு. ப்ராக்கெட்லேயே 3 விதமான ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 20 + ஒரு ப்ராக்கெட் போட்டு 8 × 2 ப்ளஸ் மறுபடியும் உள்ள இன்னொரு ப்ராக்கெட் வந்துருச்சு. இதை பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் 6 × 3 மைனஸ் மறுபடியும் ப்ராக்கெட்டுக்குள்ளே 10 / 5 அந்த சின்ன ப்ராக்கெட் போட்டு அடுத்து பிரேஸ் போட்டு அதுக்கடுத்து பாக்ஸ் ப்ராக்கெட் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தா, தீர்வு அந்த கணக்கை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டுகள் எல்லாம் முடிக்கணும். இந்த ப்ராக்கெட்டுகள்லேயும் வரிசை இருக்குது. கேர்வ் ப்ராக்கெட், வளைவான ப்ராக்கெட்டுகளை கிளியர் பண்ணணும். அடுத்து அந்த பிரேசஸ்ன்ற ப்ராக்கெட்டுக்கு வரணும். கடைசியாக அந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு வரணும். இப்போ அந்த சின்ன ப்ராக்கெட், அதாவது வளைவான ப்ராக்கெட்டுக்குள்ளதுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? வகுத்தல் இருக்குது. அப்போ 10 / 5. 10 5ஆல் வகுத்தா என்ன வரும்? 2 வரும். அதை தான் அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருப்பாங்க. மைனஸ் 10 5ஆல் வகுத்து 2ன்னு போட்டிருப்பாங்க. இப்போ அந்த 10 / 5கிட்ட இருந்த அந்த சிறிய வளைவு ப்ராக்கெட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ முதலில் வகுத்தல் செய்யப்பட்டது. வகுத்தலுக்கு அடுத்து எங்கே போகணும்? பெருக்கலுக்கு போகணும். அதுவும் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை கிளியர் பண்ணணும். அப்போ 6 × 3 என்னது? 18. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், 20 + பாக்ஸ் ப்ராக்கெட் அப்படியே எழுதியிருக்காங்க. 8 × 2 ப்ளஸ் பிரேசஸ் போட்டிருக்காங்க. அந்த 6 × 3க்கு வெளியில் இருந்த அந்த வளைவான ப்ராக்கெட் இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. 6 × 3 என்னது? 18 மைனஸ் 2. இப்போ இரண்டாவதாக பெருக்கல் செயலி செய்யப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க? மறுபடியும் அந்த பிரேசஸ்ன்ற ப்ராக்கெட்டை நம்ம கிளியர் பண்ணணும். அப்போ 18ல் 2 கழிச்சா 16, அதை தான் எழுதியிருக்காங்க. 20 + பாக்ஸ் ப்ராக்கெட் 8 × 2 ப்ளஸ் 16. இப்போ மூன்றாவதாக என்ன செய்யப்பட்டது? அந்த பிரேசஸ்ன்ற அந்த ப்ராக்கெட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதை தான் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடுவோம். பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 8 × 2 ப்ளஸ் 16. இந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டை நம்ம அதை வெளியே எடுக்கணும். அதுக்கு உள்ளே என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன செயலிகள் இருக்குது? பெருக்கலும் இருக்குது, கூட்டலும் இருக்குது. பெருக்கலை தான் பண்ணணும். அப்போ 8 × 2 16. 16 + 16. இங்கே என்ன போட்டிருக்கு? நான்காவதாக பெருக்கல் செயல் செய்யப்பட்டது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். இப்போ அடுத்து பார்த்தா, இப்போ 20 + அங்கேயும் கூட்டல் தான், 16 + 16 அங்கேயும் கூட்டல் தான். இப்போ ரெண்டுமே ஒரே செயலிகளாக இருக்குது. அப்போ எதை செய்கிறது அப்படின்னு பார்த்தா, சந்தேகமே வேணாம், நம்ம ப்ராக்கெட்டை தான் கிளியர் பண்ணணும் பிட்மாஸ் ரூல் படி. அதனால் 16 கூட்டி 32ன்னு எழுதியாச்சு. ஐந்தாவதாக பாக்ஸ் ப்ராக்கெட் செய்யப்பட்டதுன்னா அது கிளியர் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது என்ன? கூட்டல் தான். 20ஐயும் 32ஐயும் கூட்டினா 52ன்னு வந்துருச்சு. இதுதான் விடை. இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த பிட்மாஸ் விதியும் அதன் அடிப்படையில் எவ்வாறு ஒரு கணக்கை செய்வது என்பதை பற்றியும் தெளிவாக புரிந்திருக்கும். இதன் அடிப்படையில் அடுத்து நாம் பயிற்சி கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.